வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி செல்வதற்கு பதில். அதாவது நம்ம 30 நிமிடம் இல்ல 40 நிமிடம் நடைப்பயிற்சி செல்வதற்கு பதில், இந்த 3 பயிற்சிகள் 3 நிமிடங்கள் செய்யும் பொழுது, நடைப்பயிற்சியில செல்லுகின்ற நன்மைகள் என்பது இதுல தாராளமா நம்ம பார்க்கலாம். நடைப்பயிற்சி தவறு என்பது கிடையாது. சில நேரங்களில் நடைப்பயிற்சி செல்வதற்கு இயலாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். மழை காலங்களிலும் இல்ல வேற எதனா உடல் ரீதியாக சில சமயங்களில் அந்த நடைப்பயிற்சி செல்வது இயலாத ஒரு நிலையில் நம்ம பார்க்கலாம். நம்ம இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நடைப்பயிற்சியில எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது தாராளமா இதுல நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் நடைபயிற்சியும் செல்வது வேண்டாம். சாதாரணமா அந்த ஒரு 3 நாட்கள் இல்ல 5 நாட்கள் சென்ற பிறகு நடைபயிற்சி செல்வது என்பது நல்லது. இது பொதுவான ஒரு கருத்து தான். அதே போல உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் ஒரு 3 மாதம் சென்ற பிறகோ இல்ல டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகோ நடைபயிற்சி என்பது போகலாம், தவறில்லை. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கின்ற ஒரு பட்சத்துல ஓய்வு முடிந்த பிறகு திருப்பி நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம முதல்ல நடந்த போலே ஒரு 3/4 மணி நேரமோ இல்ல 1/2 மணி நேரமோ எடுத்த உடனே அது போல நடக்க வேண்டாம். உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ ஒரு 15 நிமிடம் நடந்தாலே போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் டே பை டே போக போக உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்தலாம். ஒரு 1/2 மணி நேரமோ இல்ல 3/4 மணி நேரமோ போதுமான ஒன்று. ஓய்வுல இருந்து திருப்பி நடைபயிற்சிக்கு வரும் பொழுது நம்ம முதல்ல நடந்த போலே நடப்பது என்பது தவறான ஒன்று. டே பை டே இன்க்ரீஸ் பண்ணீங்க போதும். இப்போ இதற்கு உண்டான ஒரு எளிய 3 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். நடைபயிற்சி போவது தவறான ஒரு விஷயம் என்பது கிடையாது. அது போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். இப்போ கைகள் இது போல கொண்டு வரோம். நம்ம டோல இது போல நிக்கிறோம். கைகள் இது போல கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அதாவது கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு போன பிறகு இது போல நடக்கலாம். அதே போல கீழ் ஸ்தானத்திலையும் இதே போல போலாம். இதை நம்ம டோல தான் நடந்து வரோம். இது தாராளமா நம்ம ஒரு நிமிடம் என்பதை நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நடங்க. அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கீழ் ஸ்தானத்துல நடக்க ஆரம்பிக்கலாம். இது போல நடக்கும் பொழுது உங்களுடைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். நம்மளுடைய விரல் பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு கால் பகுதியிலிருந்து நம்மளுடைய கால் பகுதி, மூட்டு பகுதி, உங்களுடைய தொடை, இடுப்பு பகுதி, உங்களுடைய ஸ்பைனல் கார்ட், உங்களுடைய கைப்பகுதி, அதே போல நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு எளிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். இது உங்களால செய்ய முடியலன்னா வித் வால் சப்போர்ட்டோட நம்ம ஸ்டாண்டிங்லும் தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது போல நிக்கிறோம். இப்போ நம்ம நடைபயிற்சி போகும்பொழுது இந்த நிலையில தான் இருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கின்ற பயிற்சியின் பேர் உட்கடாசனம். உட்கடாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது, மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுடைய தொடைப்பகுதியில் இருக்கின்ற தேவையில்லாத கழிவுப் பொருளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இடுப்புக்கு நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நம்முடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு வலுவளிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். இதுல ஒரு நிமிஷம் நீங்க இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்த ஒரு நன்மை என்பது தாராளமா இந்த பயிற்சி என்பது நம்ம
பார்க்கலாம். இதுல நம்ம இப்போ ஒரு எளிய வார்ம் அப் செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த ஆசனம் என்பது நம்ம செய்யலாம். இதுல மூட்டுல எனக்கு அதிகமா பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல கீழே வந்து ஃபுல்லா உட்கார வேண்டாம், பாதி போதும். உதாரணத்துக்கு நம்ம இது போல இருக்கோம், இருந்துட்டு இது போல அமரணும். ஒரு வார்ம் அப் இது. எனக்கு இப்ப மூட்டுல பிரச்சனை இருக்கு என்ற ஒரு பட்சத்துல இந்த அளவு இருந்தா போதும். இது வார்ம் அப் தான். இத வார்ம் அப் இது. இந்த நிலை செய்தால் போதும். இப்ப எனக்கு மூட்டுல பிரச்சனை இல்லைன்ற ஒரு பட்சத்துல இது இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்தியன் டாய்லெட்ல அமருகின்ற ஒரு போஸ்டர்ல இருக்கலாம். இப்போ வந்து ஆசனம் பார்க்கின்றோம். கைகளை கொண்டு வரோம். கைகள் கொண்டு வரும்போது மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இருக்கும், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. ஸ்பைன் கார்டு நேரா இருக்கும். இதுல இந்த நிலையில ஆரம்பத்துல ஒரு 50 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். சாதாரண மூச்சு. இப்போ என்னால செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை கொண்டு வரோம். சாதாரண மூச்சு. உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தாராளமா இதுல 1 நிமிஷம் இருக்கலாம். அதாவது 25 எண்ணிக்கையா தாராளமா நீங்க வந்து ஒரு 4 தடவை 5 தடவை என்பது இந்த ஒரு பயிற்சி செய்தாலே போதும். 25 எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா 1 2 3 4 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இதே நிலையில இருக்கிறோம். இப்போ மூன்றாவதா ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஷோல்டர் லெவல்ல இருக்கும். இந்த லெவல் போதும். இந்த காலை அப்படியே பின்னோக்கி கொண்டு போறோம். பின்னோக்கி கொண்டு போட்டு இந்த காலை பின்னோக்கி கொண்டு போறோம். இப்படி வரும். இடுப்புல கை வைக்கிறோம். இது போல் நடக்கலாம். இது ஃபர்ஸ்ட் முன்னாடி நடக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போலாம். இந்த பயிற்சி என்பது உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க, தவறில்லை. இது ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல பெயின் இருக்கும். இது போல ரிலாக்ஸ் பண்ணலாம். பயிற்சிகள்ல உங்களால எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம், தவறு இல்லை. இந்த மூணாவது பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டுல பிரச்சனை இருந்தால் செய்ய வேண்டாம். அந்த 1வது 2வது பயிற்சிகள் செய்தால் போதுமான ஒன்று. இதை ரெகுலரா செய்யும் பொழுது வாக்கிங்க்கு உண்டான ஒரு நன்மை என்பது ஏற்படும். இந்த 3வது பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி தான். இது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது மூட்டுல வலி இருக்கும், மூட்டு தேய்மானம் அதிகமா இருந்தா செய்ய வேண்டாம். மூட்டுல எதனா சர்ஜரி நடந்து இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.